ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சூப்பரான சம்மர் வெக்கேஷன் அதுவுமா இப்போ வந்து நம்ம ஒரு மில்க் ஷேக் பார்க்கலாமா? அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இப்போ வந்து 2 கின்னி பழம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நீங்கள் 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுமே என்ன பண்ணுறீங்கன்னா உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுமே என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட குழம்பு கரண்டி இருக்குன்னா அது எல்லாமே நீங்கள் கிண்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுமே என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்குமே அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா 150 to 250 கிராம்ஸ் ஆஃப் நீங்கள் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு ஜவ்வரிசி வந்து நல்லா அதில் போட்டுட்டு நீங்கன்னா ஹீட் பண்ண வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆனதுமே என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வடிகட்டிடுங்க. அதை நல்லா வந்து நம்மக்கிட்ட ஜல்லடை இருந்தால் ஜல்லடையில் வடிகட்டிடுங்க. இன்னொரு பேனில் வந்து 1 லிட்டர் ஆஃப் மில்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு நல்லா சுண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டுனதுமே என்ன பண்ணுறீங்கன்னா 1 கப் ஆஃப் வந்து 250 கிராம்ஸ் இல்லைனா 150 கிராம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் ஆட் பண்ண கொஞ்சம் சுண்டுனதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கிர்னி பழம் அதை வந்து பேஸ்டெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பிஸ்தா எல்லாமே அது வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கிண்டிடுங்க. கிண்டினதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேன் காத்தில் 10 நிமிஷம் வந்து ஆற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆற வச்சதுக்குமே நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா பாதாம் பிசன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ தான் ரோஸ் சிரப் ஆட் பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வந்து ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கூலிங் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப் விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெடி. கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள்.